ஒரு படத்தில் நடித்தால் போதும் அடுத்து முதலமைச்சர் ஆகலாம் என்கிற நிலை. ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் அந்த உரிமை உண்டு, நாம் அதை மறுக்கவில்லை. ஆனால் இந்த சிந்தனை போக்கு இருக்கிறதே, இந்த உளவியல் இருக்கிறதே, இந்த திரைத்துறை தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் இருக்கிறதே, அது ஒரு பிற்போக்கானதாக இருக்கிறது என்கிற கவலையில் இருந்துதான் சமுத்திரக்கனி அவர்கள் இங்கே இடதுசாரிகள் கலைத்துறையில் இன்னும் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்பதை முன்மொழிந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். பல தோழர்கள் இன்றைக்கு இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் திரைத்துறையில் இருக்கிறார்கள். அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இல்லாமல் இருக்கலாம், சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகளை சார்ந்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு இருக்கிற பெரிய ஆறுதல், திரைத்துறையில் கலைத்துறையில் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்கிற அந்த நம்பிக்கை தான். தோழர்களே, இன்றைக்கு வலதுசாரிகளின் அரசியல் மேலோங்கி இருக்கிறது. எந்த ஆயுதங்களை பயன்படுத்தியும் அதிகாரத்தை கைப்பற்றிவிட முடியும் என்கிற உத்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள். மாநிலத்திற்கு மாநிலம் அவர்கள் உத்திகளை மாற்றுகிறார்கள். தமிழ்நாட்டிலே சிவபெருமானை சொல்லியோ அல்லது மகாவிஷ்ணுவை சொல்லியோ ராமபிரானை சொல்லியோ அரசியல் செய்து வெற்றி பெற்றுவிட முடியாது. இந்த திரைப்படம் பொருத்தமான ஒரு காலச்சூழலில் வெளிவருகிறது. அமெரிக்காவோடு வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கிற நமது பிரதமர் மோடி அவர்கள் அல்லது பாஜக அரசு 20 ஆண்டுகளுக்கு வரி இல்லாமல் அமெரிக்காவிடமிருந்து உணவுப் பொருள் உள்ளிட்ட அனைத்தையும் இறக்குமதி செய்வதற்கு உடன்பட்டிருக்கிறார்கள். அரிசி உட்பட, கோதுமை, அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருள்கள் உட்பட என்ன பொருளை அமெரிக்காவிலிருந்து இங்கே இறக்குமதி செய்தாலும் வரி இல்லை. 20 ஆண்டுகளுக்கு வரி இல்லை என்கிற உடன்பாட்டோடு இந்த வர்த்தக ஒப்பந்தம் நடந்திருக்கிறது. இன்றைக்கு உழவர்கள் மத்தியில், விவசாயிகள் மத்தியில் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்று, அதாவது 12ஆம் தேதி, இடதுசாரி இயக்கங்கள், ஐக்கிய விவசாயிகள் முன்னணி எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்தியா முழுவதும் பொது வேலை நிறுத்தம் நடத்தியிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து அதில் பங்கேற்றிருக்கிறோம். விவசாயிகள் இனி உற்பத்தியை செய்ய முடியாது என்கிற ஒரு நிலையை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. ஒரு வசனம், அண்ணன் பேசிய வசனம், நான் உற்பத்தி செய்கிறேன், விவசாயம் செய்கிறேன், நெல்லை உற்பத்தி செய்கிறேன், அதற்கான விலையை தீர்மானிக்க எனக்கு உரிமை இல்லையா என்ற கேள்வியை எழுப்புகிறார். நாம் இந்த கேள்வியில் உள்ள ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஆதார விலையை நிர்ணயிப்பதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியவில்லை. அரிசியை தவிர அல்லது உணவுப் பொருள்கள், நாம் உற்பத்தி செய்யக்கூடிய அரிசி, கோதுமை போன்ற பொருள்களை தவிர விவசாயிகளின் உற்பத்தி பொருள்களை தவிர மற்ற பொருள்களுக்கு மற்றவர்கள், உற்பத்தி செய்கிறவர்கள் விலையை நிர்ணயிக்க முடிகிறது. ஆனால் விவசாயிகள் தாம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை அதற்கான ஆதார விலையை நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழல். இது எங்கே போய் முடியும்? விவசாய உற்பத்தி
எதிர்காலத்தில் என்னவாக இருக்க போகிறது என்கிற அச்சத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. பெரும்பாலான நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறி வருகின்றன. சென்னை போன்ற பெருநகரங்களை ஒட்டி இருந்த பயிர் நிலங்கள் முழுவதும் இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கப்படுகின்றன. தொழில் வளர்ச்சி என்கிற பெயரில், ரியல் எஸ்டேட் என்கிற பெயரில் விவசாய நிலங்கள் அனைத்தும் இப்போது பிளாட்டுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நமக்கான தேவைக்கு நாமே உற்பத்தி செய்யக்கூடிய நிலை அருகி வருகிறது. ஒரு காலத்தில் நமக்கான காய்கறிகளை நம்மூர் சந்தையில், உள்ளூர் சந்தையில் நம்மால் பெற முடிந்தது. கம்பு, சோளம், வரகு போன்ற நமக்கான தானியங்களை நம்மால் உற்பத்தி செய்ய முடிந்தது. இன்றைக்கு அந்த விவசாயம் இருக்கிறதா என்றால் இல்லை. நம்முடைய வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகள் கழிவுகளை, சாணம், ஆட்டு புழுக்கை போன்றவற்றை சேமித்து வைத்து அவற்றை எருவாக மாற்றி விவசாயத்திற்கு நிலத்தை பண்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்திய காலம் உண்டு. அரசாங்கம் நம்மை இதைத்தான் பயிர் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்திய நிலை அப்போது இல்லை. ஆனால் இப்போது உலக சந்தைக்கான உற்பத்தி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். கரும்பு உற்பத்தி, மக்காச்சோளம் உற்பத்தி, அதற்கு அவன் உரம் கொடுக்கிறான், அவனே பூச்சி மருந்தும் கொடுக்கிறான். விவசாயிகள் சுதந்திரமாக தமக்கான உற்பத்தியில் ஈடுபட முடியாத நிலை மாறி இப்போது அந்த உற்பத்தியையும், அதாவது உலக சந்தைக்கான உற்பத்தியையும் அவன் விரும்புகிறபடி மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறான். அதிலும் இப்போது விவசாயிகளுக்கான சுதந்திரம் இல்லை. நிலங்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. கோடிக்கணக்கான மக்கள் நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். விவசாயிகள் வேறு, விவசாய கூலி தொழிலாளர்கள் வேறு. விவசாய கூலிகளுக்கு நிலம் வேண்டும் என்று போராடிய காலம் போய் இப்போது விவசாயத்திற்கே நிலமில்லாத சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் நெல் உற்பத்தி, அரிசி போன்றவற்றை குறித்து நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். கூட இருக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு, ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கட்டும், எனக்கு உதவி செஞ்ச என் பக்கத்தில் இருந்து என்னோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதேமாரி கிடைக்கிற நேரத்திலாம் எனக்கு எப்பப்பெல்லாம் எனக்கு தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் பணம் காசு நான் கொடுத்து இந்த படத்தை நல்ல விதமாக எடுக்கிறதுக்கு உதவியாக இருந்த நம்ம தயாரிப்பாளர் சண்முகம் சார், நம்ம தயாரிப்பாளர் பிரபாகரன் சார், தயாரிப்பாளர் மகேந்திர பிரசாத் சார் அவர்களுக்கு என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றி. அதே போல் இந்த நேரத்தில் சில நேரங்களில் எனக்கு பொருளாதார சம்மந்தப்பட்ட நிகழ்வு வரப்பெல்லாம் அப்பப்போ சப்போர்ட்டாக இருந்த ஜெசிராணி மேடம் அவர்களுக்கும் சரி, வையகன் ரதி அவர்களுக்கும் சரி, பொன்னேரி ரதி மேடம் அவர்களுக்கும் சரி, எங்கள் திரைப்படக்குழு சார்பாக எப்போதுமே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படம் இவ்வளோ தூரம் இன்றைக்கி உங்கள் மத்தியில் இப்படி ஒரு பாடல் வெளியீட்டு விழா நடக்குங்கிறது எதிர்பார்த்தது ஒன்றாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய அளவுக்கு சிறப்பாக நடக்கணும்னு நான் உண்மையிலேயே அது எதிர்பார்க்கல. அது இறைவனுக்கு தான் என்னோட நன்றியை சொல்லணும். நான் அந்த விஷயத்தில் சமுத்திரகனி சாருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அவரை எப்படி பார்க்குறது, எப்படி பேசுறதுன்னு தெரியாத சூழ்நிலை அவர் ஒரு பிற மொழிகளில் மிகப்பெரிய அளவில் கலக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், ஒரு உணர்ச்சி பூர்வமான நடிகர் நம்ம சமுத்திரகனி சார் ஐயா அவங்க. அப்போது அவர் எப்படி அணுகிறதுன்னு நினைக்கிறப்ப நம்ம சந்திரன் சார் ஒருத்தரோட நம்பர் கொடுத்து இவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் சந்திரன் சார் எனக்கு கரெக்டாக எனக்கு சமுத்திரகனி சார் அறிமுகப்படுத்தி அவர்கிட்ட ஒரு உட்காந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நம்ம சந்திரன் சார் அவர்களுக்கு நன்றி. அதே போல் இதில் நடித்த ஒவ்வொரு நடிகர்கள், அது இளங்கோவாக இருக்கட்டும், நம்ம ராஜா திருநாவுக்கரசு சாராக இருக்கட்டும், நம்ம கமலக்கண்ணனாக இருக்கட்டும்,
அதே மாதிரி இதில் நடிச்சிருக்கிற என்ன நடிகர்கள் பழனி பாஸ்கர், நம்ம முத்து, பெங்களூர்லேருந்து வந்து நம்மளோட அர்ஜுன், ரவி பிரணாபாஸ், இப்படி இன்னும் நிறைய கலைஞர்கள் எந்த நேரம் தொட்டாலும் பகல்னு பார்க்காம டப்புன்னு அப்படி அப்படியே தெரிஞ்சிச்சு கூட ஓடி வந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு படமாக, உணர்வுள்ள ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதுக்கு அதனால் என்னோட அழைப்பை ஏற்று, அதுவும் முத்தரசன் ஐயாவெல்லாம் நான் சந்திப்பேன், பார்ப்பேன், பேசுவேன் அப்படின்னு கனவோட நினச்சது கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு மகனாக இருக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த இறைவனுக்கு ஒரு நன்றி. அதே போல் இந்த நேரத்தில் எப்படின்னா என்னோட குடும்பத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நான் சினிமாவுக்கு வந்து பல வருடங்கள் மிகப்பெரிய முன்னணி நடிகர்களுக்கெல்லாம் கதை சொல்லி ஓகே பண்ணி அட்வான்ஸ் வாங்கி ஷூட்டிங்லாம் போயிருக்கேன். அதெல்லாம் வந்து நின்று போகணும்னு யாருமே கனவுகளோடு நினச்சி பார்க்க முடியாது. அது ஏதோ ஒரு காரணம் நின்று போனது. ஆனால் நான் உண்மையிலே சொல்லப்போனால் என்னோட சொன்னாங்க, நான் வந்து என்னை வந்து சினிமாவில் ஆக்ஷன் டைரக்டர் தான் சொல்லுவாங்க. என்னை எப்படி இப்படி ஒரு கதை பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஆனால் இந்த கதை எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக, அந்த படம் எனக்கு ஒரு அடையாளமாக இருக்குங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த படங்கள் நான் டெவலப் பண்ணுவேன். அது மாதிரி என் குடும்பம் வந்து எனக்கு இந்த அளவுக்கு, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எல்லாத்துக்கும் என்னோட மனைவி, என் மகன், அதாவது இவங்கெல்லாம் வந்து கொடுக்குற ஒரு சப்போர்ட் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சப்போர்ட்லாம் நினச்சி போக வேண்டியது. எல்லாத்த விட இங்கே சென்னையிலேயே என் மனைவி, நான் கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்தில் எனக்குன்னு எந்த செலவும் வைக்காமல், எந்த ஒரு நெருக்கடியோ எதுவுமே செய்யாமல், இத்தனை வருட காலம் என்னோட உழைப்புக்காக காத்திருந்து இப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வரதற்கு முதன்மை காரணமாக இருந்த என்னோட மனைவி, என்னுடைய மகன், இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய என்னோட நன்றியை சொல்கிறேன். மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட ஒரு வெற்றி விழாவில் அந்த படம் திரைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவில் சந்திப்புங்கன்னு நன்றி சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.